First question, if G is a group such that AB the whole power m is equal to A power m B power m for 3 consecutive integers m for all AB belongs to G, then G is abelian. இது ஒரு ஸ்டாண்டர்டான ரிசல்ட். Question number 2, if sin of theta plus I phi is equal to tan alpha plus I secant alpha, then cos 2 theta into cos h2 phi ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, sin of theta plus I phi is equal to tan alpha plus I secant alpha. இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே ரியல் இமேஜினரியை நம்ம முதல்ல கலெக்ட் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரியல் இமேஜினரியாக பிரிங்க. அப்போ உங்களுக்கு ரியல் கம்பேர் பண்ணும்போது tan alpha என்ன அப்படின்னு கிடைக்கும். ஐ பார்ட்ஸ் இமேஜினரி பார்ட்ஸ் கம்பேர் பண்ணும்போது secant alpha என்னன்னு கிடைக்கும். sin of theta plus I phi, sin of a plus b formula, sin a cos b plus cos a sin b. cos I phi cos h phi னு எழுதலாம். sin I phi I sin h phi னு எழுதலாம். ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை ரியல் இமேஜினரின்னு பிரிச்சுட்டோம். இந்த ரியல் பார்ட்டு தான் tan alpha, இந்த இமேஜினரி பார்ட் cos theta sin h phi தான் secant alpha. இப்போ tan alphaவோட வேல்யூவும் secant alphaவோட வேல்யூவும் நம்ம கையில் வந்திருக்கு. secant squared alpha minus tan squared alpha is equal to 1ன்னு தெரியும். ஸோ secant alpha வேல்யூ நமக்கு தெரியும். அதுலேருந்து secant squared alpha எழுதிடலாம். cos squared theta sin h squared phi. tan alphaவோட வேல்யூ தெரியும். அதிலிருந்து tan squared alphaவோட வேல்யூ sin squared theta cos h squared phi. அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தென் cos squared thetaவுக்கு 1 plus cos 2 theta by 2வும், sin squared thetaவுக்கு 1 minus cos 2 theta by 2வும், sin h squared phiக்கு cos h2 phi minus 1 by 2வும், cos h squared phiக்கு 1 plus cos h2 phi by 2வும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்கும், 2 into 2. இங்கேயும் டினாமினேட்டரில் 4 இருக்கும். இந்த 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் எல்சிஎம் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா அது 1 into 4 4னு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த ப்ராக்கெட்டில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு அந்த டேர்ம் என்ன ஆயிரும்னா cos 2 theta minus 1ன்னு வரும். தென் பேசிக் சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு -1 -1 வரும், -2. அதை ரைட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகும்போது +2. அப்போ 4 + 2 6. தென் cos 2 theta cos h2 phi, cos 2 theta cos h2 phi 2 டைம்ஸ் வரும். மற்ற டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ இதில் இருந்து cos 2 theta cos h2 phi ஓட வேல்யூ 3. 2 times cos 2 theta cos h2 phi ஓட வேல்யூ 6. இதில் இருந்து cos 2 theta cos h2 phi ஓட வேல்யூ 3. நெக்ஸ்ட்டு tan of alpha plus I beta x plus I y னு அவங்க கொடுத்துருப்பாங்க. x square plus y square plus 2x cot 2 alpha ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருப்பாங்க. tan of alpha plus I beta x plus I y னா tan of alpha minus I beta x minus I y கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்கிறோம். இப்போ tan 2 alpha என்ன வருதுன்னு நம்மளா பார்க்கலாம். 2 alphaவை alpha plus I beta plus alpha minus I betaன்னு எழுதலாம். tan of alpha tan of a plus b formula tan a plus tan b by 1 minus tan a into tan b. So tan of alpha plus I beta வுக்கு x plus I y, tan of alpha minus I beta வுக்கு x minus I y சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த I y plus I y minus I y கேன்சல் ஆயிரும். நியூமரேட்டரில் 2x வரும். டினாமினேட்டரில் 1 minus x plus I y into x minus I y x squared plus y squared. வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ minus x squared minus y squared வரும். ஸோ டினாமினேட்டரில் 1 minus x squared minus y squared. இது tan 2 alpha ஓட வேல்யூ. cot 2 alpha வரும்போது நீங்கள் ரெசிப்ரோக்கல் போட்டுருவீங்க. ஸோ 2x cot 2 alpha is equal to 1 minus x squared minus y squared வரும். x squared plus y squared plus 2x cot 2 alpha is equal to 1. Question number 4. If all the minors of order r plus 1 of the matrix A are 0, எல்லா r+1 ஆர்டர் இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாமே உங்களுக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ r+1ம் அதுக்கு மேலேயும் ரேங்க் கண்டிப்பாக இருக்காது. r+1ம் ரேங்காக இருக்காது. r+1க்கு மேலேயும் ரேங்காக இருக்காது. ரேங்க் r+1க்கு ஈக்குவலாக இருக்காது, அதுக்கு மேலேயும் இருக்காது. r+1க்கு ஈக்குவலாகவோ அதுக்கு மேலேயோ இருக்காதுங்கிறத
greater than r இருக்காது. ஏன்னா r plus 1க்கு ஈக்குவாலிட்டியும் வராது, அதுக்கு மேலேயும் வராது. r plus 1 உங்களுக்கு என்ன தான் greater than r. ஸோ rank of the matrix கண்டிப்பாக r விட அதிகமாக இருக்க முடியாது. ஆப்ஷன் டி. கொஷின் நம்பர் 5, இது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் தான். மேட்ரிசஸில் உங்களுக்கு ஏபி த ஹோல் இன்வர்ஸ், பி இன்வர்ஸ், ஏ இன்வர்ஸ் தான் வரும். கொஷின் நம்பர் 6 ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். நீங்கள் மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பியை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸை நெகேஷன் இருக்கும்போது மைனஸ் இன்டெக்ரல் ஏ டு பின்னா அதை இன்டெக்ரல் பி டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி எழுதலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். எக்ஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 இந்த பேராபோலாவோட வேர்டெக்ஸ். இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் மைனஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு ஒய் மைனஸ் மைனஸ் 2ன்னு பாருங்கள். ஸோ மைனஸ் 4, மைனஸ் 2 உங்களுக்கு வேர்டெக்ஸ் வரும். அசிம்ப்டோட் நியூமரேட்டரில் உங்களுக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் தான் லீடிங் டேர்ம், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. டினாமினேட்டரில் இந்த எக்ஸ் தான் லீடிங் டேர்ம், அதனுடைய அதாவது ஹையஸ்ட் டேர்ம், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/1 இங்கே அசிம்ப்டோட். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு சைன் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. சைன் ஆஃப் சைன் எக்ஸுக்கு நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? காஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு செயின் ரூல் படி இந்த சைன் எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? காஸ் எக்ஸ். ஸோ ஆப்ஷன் சி. 10th ப்ராப்ளம், d minus 3 the whole cube of y is equal to e power 3x அப்படின்னு இருக்கு. நீங்கள் ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுனீங்கன்னா m minus 3 the whole cube is equal to 0. 3,3,3 ரூட்ஸ் ரிப்பீட் ஆகுது, த்ரைஸ் ரிப்பீட் ஆகுது 3 தடவை. அப்போ ax ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இ பவர் 3x காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் வந்துடும். நீங்கள் பர்டிகுலர் இன்டெக்ரல் கேல்குலேட் பண்ணும்போது 3 தடவையுமே உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரூல் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இ பவர் 3x பை டி மைனஸ் 3 த ஹோல் பவர் 3 இதில் நீங்கள் டிக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 டைம்ஸ்மே ரூல் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ 3 டைம்ஸ்மே டினாமினேட்டர் 0 ஆகி ரூல் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஹவு மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்குது? ஆர் டைம்ஸ் ஃபெயில் ஆச்சுன்னா எக்ஸ் பவர் ஆர் பை ஆர் ஃபேக்டோரியல் அந்த இ பவர் ஏஎக்ஸ் வரும். ஸோ இங்கே 3 டைம்ஸ் ஃபெயில் ஆகிறதுனால எக்ஸ் பவர் 3 divided by 3 factorial e power 3x. So x power 3 by 6 e power 3x particular integral. Already the complementary functions சொன்னோம். So இது plus particular integral. Solution y is equal to complementary function plus particular integral. Complementary function ax squared plus bx plus c e power 3x. இதோ particular integral calculate பண்ணியிருந்தோம். So answer y is equal to ax squared plus bx plus c e power 3x plus x cube by 6 e power 3x.